Good morning, dear students. So, 12th accountancy, lesson 2, accounts of not for profit organization. So, last class நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெவன்யூ ரிசிப்ட்ஸ், கேபிட்டல் ரிசிப்ட்ஸ், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஸோ அந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இது எதுக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ், ரெவன்யூ டிரான்சாக்ஷன் அண்டு கேபிட்டல் டிரான்சாக்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், தென் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸில் எந்தெந்த நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்பியர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா revenue transaction and capital transaction, both the transactions are entered in the receipts and payments account. Okay, so only non-cash item like depreciation, outstanding expenses, accrued income, so these three items only omitted or not recorded in receipts and payments account. So remaining all the cash receipts, all the cash payments and all the cash receipts and all the cash payments are recorded in receipts and payments account. Okay, so today we are going to discuss about income and expenditure account. ஸோ இப்போ நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் பேஸ்ட் ஆன் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ நம்ம ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு ப்ராப்ளமாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத ப்ராப்ளமாக கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ இன் ஷார்ட்டாக இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் நாமினல் அக்கௌண்ட் இன் நேச்சர். ஓகே, ஸோ நாமினல் அக்கௌண்ட் மீன்ஸ் பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் அண்டு நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் இருக்குது, கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ அதில் நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் அப்படின்னு வரும்போது டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்டு கெயின். ஓகே, ஸோ இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ஸ் இஸ் டிவைடட் இன்டு two side, debit side and credit side. So in debit side we have entered all the expenses and losses of the not for profit organization, and the credit side all the incomes and gains of the not for profit organization. Okay, so at the end of the income and expenditure account we can get surplus or deficit of the organization. So கடைசி நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? surplus or deficit. Okay, surplus means it is a profit, deficit means it is a loss. Surplus means excess of income over expenditure, then deficit means excess of expenditure over income. Okay, so இதோட கன்க்ளூஷன். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது தியரி பாருங்கள். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இஸ் ஏ சம்மரி ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் prepared at the end of an accounting year. It is prepared to find out surplus or deficit. Surplus means, so you can profit, then deficit means loss. Okay, but we are not using profit or loss because it is a not for profit organization, so you can use surplus or deficit. So profit and loss அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, surplus means profit, deficit means loss. It is a nominal account in nature. Which items revenue receipts and revenue expenditures relating to the current year alone are recorded. It is prepared following the accrual basis of accounting. So இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க? அக்ரூவல் பேசிஸை பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சொல்லி 11th ஸ்டாண்டர்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? 3 பேசிஸ் இருக்கும், கேஷ் பேசிஸ், அக்ரூவல் பேசிஸ், ஹைப்ரிட் ஆர் மிக்ஸ்டு பேசிஸ்ன்னு சொல்லி. ஸோ இதில் நம்ம அக்ரூவல் பேசிஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அக்ரூவல் பேசிஸ் மீன்ஸ் என்னென்னா இஃப் இன்கம் ஏர்னடு ஆர் நாட் ஏர்னடு, இஃப் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஆர் நாட் பெய்டு. So all the expenses and all the income related to current year only recorded. Okay, if the income is earned or not received, if the expenses paid or not
paid. So all the transactions are recorded only to the current period. Current period இருக்கக்கூடிய இன்கம் அண்டு எக்ஸ்பென்சஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா சர்ப்ளஸ் ஆர் டெஃபிசிட் கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ சி it's like just like preparing a profit and loss account. ஸோ இது வந்து எது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ 11th ஸ்டாண்டர்டில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்னென்னா ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்டு பேலன்ஸ் ஷீட் ஸோ அப்படின்னு பார்த்துருக்கோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சிமிலர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் in debit side all the expenses and losses, in credit side all the incomes and gains are recorded. At the end of the profit and loss account we can get profit, net profit or net loss find out பண்ணோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து அதே இது இங்கேயும் அதே மாதிரி தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது சிமிலர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். in debit side expenses and losses, credit side income and gain. In this account incomes are shown on the credit side and expenses are shown on the debit side. Apart from cash items, non-cash items such as income accrued but not received, loss or gain on sale of fixed asset, depreciation will also be recorded. Okay, so இதில் வந்து நம்ம cash item and non-cash item all the informations are recorded, but receipts and payments accountல only நம்ம எது மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணோம், கேஷ் ஐட்டம்ஸ் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம், நான் கேஷ் ஐட்டம் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். பட் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் கேஷ் ஐட்டமும் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு எனேபிள் த மெம்பர்ஸ் டு நோ த ஒர்க்கிங் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் அண்ட் டு நோ வெதர் இட்ஸ் இன்கம் இஸ் சஃபிஷியன்ட் டு மீட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்கன்னா இன்கம் வந்து நம்மள்ட்ட சஃபிஷியண்ட்டாக இருக்கா, எதை மீட் அவுட் பண்ணுறதுக்கு, அந்த ஆர்கனைசேஷனோட எக்ஸ்பென்சஸை மீட் அவுட் பண்ணுறதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு, மெம்பர் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இட் கேன் பி ப்ரிப்பேர்டு ஃப்ரம் எ கிவன் ரிசிப்ட்ஸ் அண்டு பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னதான். ஓகே, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நம்ம எதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ரிசிப்ட்ஸ் அண்டு பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்டெப்ஸ் இன் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃப்ரம் ரிசிப்ட்ஸ் அண்டு பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ஸோ இப்போ உனக்கு ப்ராப்ளத்தில் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது உனக்கு ப்ராப்ளமாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போனோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபாலோவிங் ஆர் த steps to be followed in preparing income and expenditure account from the receipts and payments account. So first, to find out opening and closing balances of cash and bank accounts in receipts and payments accounts must be excluded அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ என்னென்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் ஆல் த கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் ஆல் த கேஷ் பேமெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து நம்ம கேபிட்டல் நேச்சரில் இருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கு கன்சிடர் பண்ண மாட்டோம். ஒன்லி என்ன நேச்சரில் இருக்கக்கூடியது மட்டும், ரெவன்யூ நேச்சரில் இருக்கக்கூடியது மட்டும் தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணோம். ஸோ அதனால் கேபிட்டல் நேச்சரில் இருக்கக்கூடிய ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஓப்பனிங் பேலன்சஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் it is not recorded in income and expenditure account. Next, the first point. Next, second step, capital receipt and capital expenditures must be excluded. So capital receipts and capital expenditure, not repeated item, non-recurring nature. The capital receipt and capital expenditures are the capital transaction. It is a non-recurring nature, so it is not recorded in income and expenditure account. So இப்போ இதை omit பண்ணிடுறோம். எது, capital receipts and capital expenditure. For example, capital receipt-க்கு sale of furniture, capital expenditure-க்கு furniture purchased, machinery purchased. So இதெல்லாம் capital expenditure. So if any assets and any liabilities is given in the receipts and payments account, it is not recorded in income and expenditures account. Okay, so third step, only revenue receipts pertaining to the current year should be taken to the credit side of income and expenditure account. Revenue receipts எங்கே வரும் அப்படிங்கிறாங்க, income and expenditure accountல credit sideல appear ஆகும். Due adjustment should be made for income received in advance, income accrued for the current year and the amount relating to the previous year
ஆர் இயர்ஸ், ப்ரீவியஸ் இயர்ஸ் ஆர் இயர்ஸ். ஓகேவா? ஸோ எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ எதில் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் ரெவன்யூ ரிசிப்ட்ஸ். சிமிலர்லி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஸோ ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் கிரெடிட் சைடில் வந்துச்சுன்னா அப்போ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எங்கே வரும் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஓகே, சிமிலர்லி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் relating to the current year only must be taken in the debit side of income and expenditure account. Adjustment must be made for outstanding expenses of previous year and current year and for the prepaid expenses or previous year and current year. So if any adjustments are given in the problem, it must be adjusted in debit side of the income and expenditure account relating to a particular expenses. பர்டிகுலர் எக்ஸ்பெண்டிச்சரோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குது, இதை ஒன் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் அண்ட் ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸை இட் இஸ் நாட் ரெக்கார்டட் அண்ட் ஆல்சோ capital receipt and capital expenditures is also not recorded. Only revenue receipts and revenue expenditures in recorded in income and expenditure account. Revenue receipts are entered in credit side of income and expenditure account. Then revenue expenditures are taken into debit side of the income and expenditures account. So next step number 5. Any income or expenses relating to specific fund must not be taken to income and expenditure account. Okay, any specific fund. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டொனேஷனில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டொனேஷன், ஸ்பெசிஃபிக் டொனேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஜென்ரல் டொனேஷனை வந்து நம்ம வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கிடுவோம். ஸ்பெசிஃபிக் டொனேஷன் ஸ்பெசிஃபிக்காக ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இல்லைனா டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ நான் கேஷ் ஐட்டம் சச்சஸ், இந்த நான் கேஷ் ஐட்டம் அப்படிங்கிறது நம்ம ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த நான் கேஷ் ஐட்டம் நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம் இதில் ரிசிப்ட்ஸ் அண்டு பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில். பட் இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுவோம். நான் கேஷ் ஐட்டம் சச்சஸ் பேட் டெப்ட்ஸ், டிப்ரிசியேஷன், லாஸ் ஆர் gain on sale of assets etc., which are not recorded in receipts and payments account must be recorded in income and expenditure account. So these non-cash items are not recorded in receipts and payments account, but you should record it in income and expenditure account la nama record pananum. Okay, so after the last step, at the end of the all the informations are recorded in the income and expenditure account, we can find out the surplus or deficit of the organization. The balancing figure of income and expenditure account is either surplus or deficit, either surplus or another deficit அப்படிங்கிறாங்க, and will be transferred to capital fund in the balance sheet. Okay, so income and expenditure account next step என்ன அப்படின்னா நம்ம we can prepare பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் வரக்கூடிய ஆன்சரோட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சர்ப்ளஸ் ஆர் டெஃபிசிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். எதோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா கேபிட்டல் ஃபண்டோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ சர்ப்ளஸ் எப்படி வரும், டெஃபிசிட் எப்படி வரும் பாருங்கள். இஃப் த டோட்டல் ஆஃப் கிரெடிட் சைட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இஸ் மோர் தென் டோட்டல் ஆஃப் டெபிட் சைட் ஆஃப் த debit side, excess of income over expenditure, the difference represent surplus. Okay, ஸோ அது என்னென்னா இன்கம் எக்ஸஸாக இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் லோவாக இருந்துச்சுன்னா இட் ரெப்ரசன்ட் சர்ப்ளஸ். ஸோ இட் இஸ் ஆப்போசிட் டு டெஃபிசிட். ஓகே, இஃப் த டோட்டல் ஆஃப் டெபிட் சைட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மோர் தென் டோட்டல் ஆஃப் கிரெடிட் சைட், தட் மீன்ஸ் எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம். என்னென்னா எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருந்து இன்கம் லோவாக இருந்துச்சுன்னா இட் ரெப்ரசன்ட் த டெஃபிசிட். ஆன்சர் இஸ் டெஃபிசிட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்டெப்ஸ் for preparing income and expenditures accounts. So in the 7 steps very important one. So அதே மாதிரி at the end of the receipts and income and expenditure account we can get surplus and deficit. Okay, so see the format of income and expenditures account. So in heading center of the accountancy note you have to write name of the club or institution. Okay, so என்ன நேமோ அந்த நேமோட அந்த கிளப்போட நேமை மென்ஷன் பண்ணுறோம். The next line la income and expenditures account for the year entered.
அப்படின்னு கொடுத்து டேட் நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ in expenditure debit side and income in credit side. So see the revenue natures of the expenditure and revenue natures of the income. First one, salaries. So these all the informations are repeated in nature. Okay, so எல்லாமே என்ன அப்படின்னா recurring nature, நான் ரெக்கரிங் நேச்சர் கிடையாது. ஸோ ரெக்கரிங் நேச்சர்ஸ் மட்டும் தான் நம்ம எங்கே ரெக்கார்ட் பண்ண போகிறோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் salaries the amount given by the organization to the employee, then charities, then rent, donation paid, stationery, loss on sale of fixed asset, depreciation. ஸோ இதான் ஆன்சர். ஓகே, next by subscriptions, donations received, admission fees received, grant received, rent received, interest received. These are the revenue receipts. So in by profit on sale of assets, then answer another deficit. Okay, so in debit side we can start to, and credit side we can start by. So at the end of the receipts and payments account we can get either surplus or deficit. ஏதாவது ஒன்று வரும், surplus வரும், deficit வரும். If income is excess, then expenditure we can get surplus. If expenditure is excess then income we can get deficit. Okay, so see the example sums. illustration 6 பாருங்க, ஒரே ஒரு சம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ராப்ளம் வந்து நம்ம டைரக்ட் கிளாஸில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேவா, எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸில் இல்லைனா நெக்ஸ்ட் கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, from the following receipts and payments account of Ooty Recreation Club, prepare income and expenditure account for the year ended 31/3/2018 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதோட ஆன்சர், இதோட ப்ராப்ளம் என்ன கொடுக்குறாங்க ஆல்ரெடி சொன்னதான். நம்மளுக்கு வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன நம்மளுக்கு ப்ராப்ளமாக என்ன கொடுத்துருப்பாங்க, ரிசிப்ட்ஸ் அண்டு பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ப்ராப்ளமாக நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டோட ப்ராப்ளத்தை பாருங்கள், மென்ஷன் பண்ணியிருக்காங்க. To opening balance, cash in hand, rent received, sale of investment, to subscription. அதே மாதிரி பேமெண்ட் சைடில் பை ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு, ஸ்டேஷ்னரி பெய்டு, கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ்டு, சேலரிஸ், க்ளோசிங் பேலன்ஸுன்னு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம சொல்யூஷன். ஸோ சென்ட்ரல் ஹெட்டிங் நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன். ஸோ இன் தி புக்ஸ் ஆஃப் ஊட்டி ரெக்ரியேஷன் கிளப், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2018. ஸோ டெபிட் கிரெடிட் மென்ஷன் பண்ணிட்டோம். எக்ஸ்பெண்டிச்சர் ருபீஸ். ஸோ இங்கே வந்து இன்னர் காலம் இல்லை, ஸோ நம்ம இன்னர் காலம் எக்ஸ்ட்ரா ஒரு காலம் ஆட் பண்ணிக்கணும் அக்கௌண்ட்ஸ் நோட்டில். ஓகேவா, ஸோ எக்ஸ்ட்ரா ருபீஸ் காலம் அப்படிங்கிற ஒரு காலம் வரும். தென் அதே மாதிரி இன்கம் கிரெடிட் சைட்லேயுமே 2 காலம்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அப்படியே நம்ம ரிசிப்ட்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக நம்மளுக்கு எங்கே வரும் அப்படின்னா இன்கம் சைட்லேயும், பேமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்பெண்டிச்சர் சைட்லேயும் அப்பியர் ஆகும். பட் என்ன நேச்சரில் இருக்கக்கூடியது மட்டும் வரும் அப்படின்னா ரெவன்யூ நேச்சரில் இருக்கக்கூடியது மட்டும் வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா எதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தோம். கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் கேஷ் அட் பேங்க், ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் அண்ட் ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறோம். ஸோ அதனால் நம்ம இதை என்ன பண்ணிடுறோம், ஒமிட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இதை ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னது, ரெண்ட் ரிசீவ்டு. ஸோ ரெண்ட் ரிசீவ்டு அப்படிங்கிறது ரிப்பீட்டட் நேச்சர். அப்போ கிரெடிட் சைடில் பை ரெண்ட் ரிசீவ்டு, இட் இஸ் த இன்கம் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஸோ ரிசிப்ட் சைடில் என்ன இருக்கும், ரெண்ட் ரிசீவ்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் எ கேபிட்டல் நேச்சர். ஓகே, கேபிட்டல் ரிசிப்ட்டு. ஸோ அதனால் நம்ம இதை என்ன பண்ணாட்டோம், என்ட்ரி பண்ண மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டூ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது நம்ம மந்த்லி ரிசீவ் பண்ணோம். ஸோ அப்போ 2 by சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. ஸோ ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட். இன் பேமெண்ட் சைடில் பாருங்கள் பை ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு. ஸோ அப்போ 2 ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ். பேமெண்ட்ஸ் இருக்கிறது ஃபுல்லாக எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். ஸோ அப்போ 2 ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ். இன்கேஸ் ஹியர் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இட் இஸ் நாட் ரெக்கார்டட் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் இட் இஸ் ஏ capital nature. So capital natures are not recorded here, only recorded revenue natures. Okay, by stationery paid. So it is a revenue nature. So you can write in debit side to stationery paid. Next, computer purchased. So computer is one of the asset. So asset on the capital nature வரும். So it is not recorded. Then by salary. Salary அப்படிங்கிறது repeat ஆகும், monthly நம்ம pay பண்ணுவோம். So every month we can pay the salary to the employee. So about 2 salaries. So opening balance and closing cash in hand it is not recorded. So இப்போ இது வராது. ஸோ இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ ரெக்கார்ட் பண்ணிட்டு டோட்டல்
செக் பண்ணி பார்க்குறீங்க. செக் பண்ணும்போது டோட்டல் எங்கே எக்ஸஸ் அமௌண்ட் இருக்குன்னு பாருங்கள். 10 + 54 64,000. ஸோ ஹியர் லோ அமௌண்ட். ஸோ அப்போ 64,000 டோட்டல் பண்ணுறீங்க. ஸோ சேம் அமௌண்ட் இன் டெபிட் சைட். ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் we can get to surplus because income is more than expenditure. ஸோ நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் தான் லோவாக இருக்குது, இன்கம் ஹையாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது? to surplus 27,000. 64,000 minus 3, add the 3 information and minus from 64,000. So we can get to surplus 27,000. So you can write excess of income over expenditure. Excess of income over expenditure. இன்கம் வந்து அதிகமாக இருக்குது, எதை கம்பேர் பண்ண போகுது? எக்ஸ்பெண்டிச்சர்ஸை கம்பேர் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இதே மெத்தட்லாம் நம்மளுக்கு என்ன இருக்க போகுதுன்னா ப்ராப்ளம் இருக்க போகுது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. இந்த ஸ்டெப்ஸை மட்டும் ஒன் டைம் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலாவையும் இந்த ஃபார்மெட்டை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க, மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சப்போஸ் ஏதாவது இதில் உங்களுக்கு புரியலை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூப்பா.